அண்ட் இன்விசிபிள் மெம்பர்ஸ் என்று அவள் சொன்ன உடனே அந்த அம்மா பேரை டக்குன்னு அதிர்ந்து போய் கையை போட்டு கீழே. வாட் ஆர் யூ ரன்னிங் அன் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்? நீங்க ரகசிய இயக்கம் நடத்துறீங்களா? அண்ட் இன்விசிபிள் மெம்பர்ஸ் என்று அவள் சொன்ன உடனே அந்த அம்மா பேரை டக்குன்னு அதிர்ந்து போய் கையை போட்டு கீழே. வாட் ஆர் யூ ரன்னிங் அன் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்? நீங்க ரகசிய இயக்கம் நடத்துறீங்களா? எந்த கைமாறு கருதாமல் இவர்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து என்ன மந்திரியாக இருப்பார்களா? இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஏதாவது சம்பாதித்திருப்பார்களா? இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவர் சம்பாதித்ததெல்லாம் புகழை சம்பாதித்திருக்கிறார்கள், பெருமையை சம்பாதித்திருக்கிறார்கள். மானமிகு என்ற அந்த சொல் இருக்கிறது பாருங்க, அது ஒரு தடவை வந்தா பலர் போகாது. கலைஞரே அழகா சொன்னார், மானமிகு தான் நிரந்தரம், மாண்புமிகு நிரந்தரம் அல்ல, அது வரும் போகும் என்று அவர் அழகாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர்களை எல்லாம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திறந்தவெளி மாநாடு. தந்தை பெரியாருக்கு இன்றைக்கு எவ்வளவு பெருமை இருக்கு உலகளாவிய அளவில். அவருடைய பெருமையை யுனெஸ்கோ மன்றம் அது சொன்னது, தொலைநோக்காளர் சொன்னார். ஏன் இதே RSS உட்பட அமைந்த அரசாங்கம் தந்தை பெரியாருக்கு 100 ஆண்டு சிறப்பு இதழ் வெளியிட்டிருக்கிறார், அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அஞ்சல் தலையிலே பெரியார் ஒரு இந்தியாவுடைய தேசிய தலைவர் எழுதியிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்காவிலிருந்து மற்ற நாட்டிலிருந்து வந்தார்கள், என்னிடத்தில் பேட்டி எடுத்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே. அந்த அம்மையார் கேட்டார், வாட் இஸ் தி மெம்பர்ஷிப் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் சொன்னார். உங்களுடைய இயக்கத்திலே எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். உறுப்பினர் நான் முதல்ல சொன்னேன், அம்மா இந்த உறுப்பினர்களில் உடனே சொல்ல முடியாது எங்களால், காரணம் 2 வகை உறுப்பினர் இருக்காங்க, அது சொல்லி ஆங்கிலத்தில் சொன்னேன் பூராமே. அப்போ சொல்லும்போது சொன்னேன், மிக முக்கியமாக கண்ணுக்கு தெரிந்த உறுப்பினர்கள், கண்ணுக்கு தெரியாத உறுப்பினர்கள், விசிபிள் மெம்பர்ஸ் அண்ட் இன்விசிபிள் மெம்பர்ஸ் என்று அவள் சொன்ன உடனே அந்த அம்மா பேரை டக்குன்னு அதிர்ந்து போய் கையை போட்டு கீழே. வாட் ஆர் யூ ரன்னிங் அன் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட்? நீங்க ரகசிய இயக்கம் நடத்துறீங்களா, தலைமறை இயக்கம் நடத்துறீங்களா? ஏன்னா கண்ணுக்கு தெரியாதவர்கள் சொன்னீங்க. அது நல்ல அர்த்தம். கண்ணுக்கு தெரிந்த உறுப்பினர்னா கடிச்சட்டை போட்டு நேரடியா இருப்பாங்க. ஆனா எல்லா இயக்கங்களையும் பெரியார் இயக்க கொள்கைகளுடைய இருப்பார்கள். அவள் மாலை ராஜாக்களாக இருப்பார்கள், காலை ராஜாக்களாக இருப்பார்கள், மதிய ராஜாக்களாக இருப்பார்கள், என்றும் ராஜாக்களாக இருப்பார்கள். கொள்கையை வென்றவர்களாக பல பேர் இருப்பார்கள். ஆகவே நான் மகளிர் அத்தனை பேரும் பார்த்தீங்க ஐயா, இதை அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் உருவாரம் முக்கியம் அல்ல. பெரியார் இல்லாவிட்டால் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்ற நன்றி உணர்ச்சி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஒரு எதிர்நீச்சலாக இருந்தது என்று மக்களுக்கு விளக்க வேண்டும்.